ஏயா ஊம மாதிரி நின்னுட்டு இருக்க? நீ போய் அவ பொட்ட அழிச்சிட்டு வர போறியா இல்ல நான் தூக்கு போட்டு சாகவா? சீக்கிரமா செத்து போயிட்டா ரெண்டு காரியத்தையும் ஒண்ணா முடிச்சிடலாம். என்னடி சொன்னா? அம்மா ராஜி, சிச்சி இது வீடு இல்ல நரகம். அம்மா ராஜி, நரகம் தாண்டி, நரகம் தான். உன்ன மாதிரி பொண்ணு இவர மாதிரி புருஷன் என் சக்காலத்தி பெத்து போட்டு போன அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் இது வீடு இல்லடி, நரகம் தான். இங்க பார், நான் உன்கிட்ட தான் சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவ பொட்டு அழிச்சே ஆகணும், அவ வளையல் உடஞ்சே ஆகணும், அவ வெள்ளை புடவை கட்டிட்டு முண்டச்சி ஆகணும். அம்மா ராஜி, என்னம்மா இப்படி இருக்க? உங்க அம்மா என்ன அப்படி கத்திக்கிட்டு இருக்கு? என்னதான் கத்துறாங்க? உங்க அம்மாவுக்கு என்ன போராத காலம் வந்துருச்சு? அக்காவை விதவையாக்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பெரியமா. எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் இறந்துட்டா விதவை ஆயிடணுமா பெரியமா? மத்த பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாது. மீனா மட்டும் விதவி ஆக கூடாது. அவ இந்த ஊர் கிராம தேவதை. குடுமா என்ன பெரியமா, நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க. உங்க மருமக எங்க? நீங்க எதுவும் பேச வேண்டாம், என் கூட வாங்க. விடுமா. ஏண்டி கங்கா, உனக்கு தண்ணி எடுத்து வர கூட தெரியாதா? அது இல்ல மீனா, எங்க வீட்ல கூட நான் தண்ணி எடுத்தது இல்ல. அங்க உன்னோட அம்மா எல்லாம் இருந்தாங்க, இங்க உனக்கு வேலை செய்ய யாரும் இல்லல்ல. இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். பெரியம்மா வயசுனா இவங்கள போய் தண்ணி தூக்க விடுற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பரவாயில்ல விடுமா, அவளுக்கு பழக்கம் இல்லம்மா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. 3 வேளை கொட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. நாளையில இருந்து நீ தான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், புரிஞ்சுதா? சரி மீனா. என்ன இது? மல்லிகைப்பூ. சரி என்கிட்ட கொடு, நான் போய் இது சாமி. அந்த அம்மன் நெத்தியில பொட்டு அழிச்சா ஊரே அழிச்சு போயிடும். நீங்களும் ஒத்துக்கவே மாட்டீங்கன்னு சொல்றாங்க எங்க அம்மா. அரிஷ்டம் அரிஷ்டம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னங்க பெரியமா? அரிஷ்டம் இல்லடி, இஷ்டம் இல்லாதது. மீனா பொட்டு வச்சிருக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அதான் கத்திக்கிட்டு இருக்கிறா. துரதிஷ்டம் சொல்லி பேச்ச மாத்துறா. அப்படின்னா எங்க அக்கா பொட்டு அழிக்க தேவையில்ல. அதெல்லாம் வேண்டாமா, உங்க அக்கா எப்பவும் போல இருக்கலாம். உண்மையாவா? உண்மைதாம்மா. ராஜி, ராஜி, என்ன நீ தனியாவ வந்திருக்க? ஏண்டி நீ கல்யாணம் ஆக போறவ, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ தனியா வரக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல நீ மட்டும் இருக்கலாமாக்கா? உன்னை விட நான் நல்லது பண்ணலையேக்கா. இதெல்லாம் இத்தால விதிடி. இது என்னோட பொறுப்பு. இத்தனை கஷ்டத்துல நீ இருக்கும்போது வீட்டுல நான் எப்படி இருக்கிறது சொல்லு. ராஜி, அப்பா எப்படி இருக்காரு? பிறந்தப்போ பெத்த தாயை நீ எப்படி தவிக்க விட்டியோ அப்படிதான் இப்ப நம்ம அப்பா இருக்காரு. அப்பாவை நீதான் பாத்துக்கணும். என்னம்மா அப்படி பாக்குற? உன் நெத்தில இருக்கிற பொட்டை பாக்குற. எதுக்கு? உன் வாழ்க்கையை திருத்த முடியாத இவங்கெல்லாம் உன் நெத்தில இருக்கிற பொட்டை அழிக்கணும்னு பாக்குறாங்கக்கா.
அப்படின்னா அப்படின்னா நான் இப்போ ஒரு விதவை தானே? அப்படி பேசுறதை என்னால கேட்க முடியல. இனி எப்பயுமே அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நீ மாமியார் வீட்டுல எத்தனை நாள் இருந்த? ஒரே ஒரு வேளை. அன்னைக்கு ராத்திரியே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சேக்கா. அதுக்கே உன்னோட பொட்டை அழிச்சிடணுமா? இதெல்லாம் ஒரு சாங்கியம். அக்கா, இது சாங்கியம் இல்லக்கா, ஒரு மூட நம்பிக்கை. நீ ஒத்துக்காத. உன் வாழ்க்கைக்கும் எதுக்கும் முடிச்சு போடுறாங்க அக்கா. பொட்டு இல்லாம உன் முகத்தை பார்த்தா அப்பா உயிரோடே இருக்க மாட்டாருக்கா. அம்மா என்னோட கல்யாணத்துக்காக உன் நெத்தில இருக்கிற பொட்டை அழிக்கணும்னு பாக்குறாக்கா. யார் என்ன சொன்னாலும் என்ன பேசிட்டாலும் எனக்கு தேவையில்ல. நீ மட்டும் பொட்டை அழிச்சிடாதக்கா. அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பத்திரமா இருக்கா? நீயும் பத்திரமா வீட்டுக்கு போ. Damn it. பொட்ட போய் எதுக்கு எடுக்கணும்? எதுக்கு பொட்டு அழிக்கணும்? உன் பையன் இல்லாததுனால. மீனா என் பையனோட வாழல. கழுத்துல தாலி விழுந்ததுக்கு அப்புறம் குடும்பம் நடத்தினாலா புள்ள பெத்துக்கிட்டாலா யாரும் இந்த ஊர்ல கேட்க மாட்டாங்க. கழுத்துல கட்டின தாலி இறங்கின உடனே பொட்டு இறங்குச்சா இல்லையான்னு தான் இந்த ஊர்ல கேட்பாங்க. கேக்குறவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வா. நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறேன். அதெல்லாம் உன்னதான் கேட்பாங்க. பொட்டு அழிஞ்சவளுக்கு பொட்டை வச்சு ஊரெல்லாம் சுத்த விட்டா காரியம் உன்னதான் துப்புவாங்க. அந்த 10 பேரை விட உனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கு. ஆமா, நீ யாரு ஏன் மருமகளை விதவையாக்கணும்னு சொல்றதுக்கு? நான் யாருன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்க்காரங்களுக்கு உன்னை பத்தியும் தெரியும். நான் அவளோட அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ. அது மட்டும் இல்லன்னு யாராவது சொல்லட்டும், நான் கருத்துருவேன். நீ அம்மாவா? 10 ஜென்மம் எடுக்கணும் மீனாவுக்கு அம்மாவா நீ இருக்கிறதுக்கு. அவளை நீ பெத்தியா வளர்த்தியா? என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பியா? அவளை ஒழுங்கா தூங்கவாது விட்டுருப்பியா? அவளை ரொம்ப கொடுமைப்படுத்த. இனிமேலாவது அவளை நிம்மதியா இருக்க விடு. ஏய் நில்லு. என்ன ஓவரா சீன் போட்டு போற? நாங்க ஒண்ணு எங்க பொண்ணு உங்ககிட்ட விக்கலையே. யாராவது 1 லட்சம் ரூபாய் தரேனா அவளை நீ வித்தாலும் வித்துருவ. சிச்சி, உன்ன மாதிரி பொம்பளை கிட்ட ரோட்ல நின்னு பேசினாலே என் வீட்டு மானம் போயிடும். என் மருமகளை விதவை கோலத்துல விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க போ. என்னடி பண்ணுவ? என்னடி ஆர்டர் மேல ஆர்டர் போடுற? ஒரு நாள் அத்தையா இருந்த உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? உனக்கு என்னடி உரிமை இருக்கு? வளர்த்த பொண்ணோட வாழ்க்கையை பறிக்கிறது தான் உன்னோட உரிமையா? ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம, அந்த கடவுளோட துணையே இல்லாம எங்க பையன் எங்களை அனாதைய விட்டுட்டு போனா அவ விதவை கோலத்துல இருக்கணுங்கிறது தான் உங்க உரிமையா? போடி, நீ என்னடி எனக்கு சொல்றது? என்கிட்ட நின்னு பேச கூட உனக்கு அருகதை இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பேச்சு, என்ன வார்த்தை, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அவளுக்கு மாமியாரா இருந்துகிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்க? என்னடா இது? எங்க வீட்டு பொண்ண விதவையாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? இத பார், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பொண்ணு இல்ல, அவ என் வீட்டு பொண்ணு. அவ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா. மீனாவை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்ல. நீ தாயா இருந்தா என்ன, சித்தியா இருந்தா என்ன, இப்ப அவ மேல முழு உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. நீ உன் புருஷனை முட்டாளாக்கணும்னா அது உன்னோட இஷ்டம். என் மருமகளை மட்டும் விதவை கோலத்துல பாக்கணும்னு நினைச்ச என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? பல்ல தட்டி கையில கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாய திறந்தது போதும், வாய மூடிடு. வாய மூடலன்னா பல்லு கையில வந்துரும். எப்படி அவ?
அப்பாடா. அட இருடி, இன்னும் ஒரு 4 உதச்சா ஸ்டார்ட் ஆயிட போகுது. வாய மூடியா. இது ஒரு ஸ்கூட்டர், இத 100 கிக் வர அடிக்கணுமா? இங்க பாரியா, கல்யாணம் ஆனதுல இருந்து ஒன்னே இதே நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மாடி அம்மாடி, என் பேச்ச கேளுமா அம்மாடி. அம்மாடி என் பேச்ச கேளுடா. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலன்னு கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போறவள இப்பதான் நான் பாக்குறேன். அப்படி சொல்லாதடி. எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னா 10 பேர் என்ன நினைப்பாங்க? அந்த 10 பேரை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தா அந்த 10 பேர் எப்படி வாழ்றாங்கன்னு நீங்களும் வாழ்ந்திருப்பீங்க. வாயா வாயா என் கூட வா. அந்த வீட்ல அப்பர்ணா இருக்கல்ல, அப்பர்ணா, அவ உடம்பு முழுக்க நகை இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரரு பச்சை கலர்ல நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி என்னைக்காவது கேட்டிருக்கியா? என்ன அவங்க வீட்டுக்காரர்ட்டியா? வாய மூடியா. ஒன்னதாயா. அது மட்டுமா, உன் கீழே வேலை பாக்குறானே சுப்பையா. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கான். அவன் வீட்டுக்கு போனா நக்கலா கூப்பிடுறான். அவன் வீட்டு பாத்ரூம் சைஸ் கூட இல்ல நம்ம வீடு. நாமளும் எங்கேயாவது பெசன் நகரோ இல்ல அண்ணா நகர்லயோ ஒரு பெரிய வீடு கட்டிக்கலாம்னு சொன்னா நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னம்மா? மறந்து போய் கூட என்ன அந்த பக்கம் கூட்டிட்டு போறதையே விட்டுட்டியே. நீ பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டா ஒண்ணு நான் சாவணும், இல்ல மேல இருந்து தான் கொட்டணும். ரெண்டுமே என்னால முடியாது. ஏதோ லஞ்சத்துக்கு ஆசைப்படாம நேர்மையா உன் புருஷன் சம்பாதிக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கடியே என்ன வாட்டி வதைக்கிற? வாட்டி எடுக்கிறேனா? வாட்டி எடுக்காம மடியில வச்சு உனக்கு கொஞ்சணுமா? எப்போ நம்ம கல்யாணம் நடந்தப்போ நீ கோச்சிக்கிட்டு கட்டில உட்கார்ந்துட்டு இருந்தப்ப போனா போகட்டும் எங்க அம்மா உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு அந்த ஓட்ட ஸ்கூட்டர் வச்சுட்டு லொட்டு லொட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கற. இங்க பாரியா, அந்த ஓட்ட ஸ்கூட்டர் நிக்கும் போதெல்லாம் என்ன எங்கயாவது ஓரத்துல நிக்க வச்சுட்டு டொக்கு டொக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என் மானமே போயிடுது. அப்பெல்லாம் நம்ம ஸ்கூட்டர் ஓவர்டேக் பண்ணி சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா, பஸ் இதெல்லாமே நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. என் பிரஸ்டீஜ் டேமேஜ் ஆயிடுது. என் அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மாடி அம்மாடி நில்லுமா. 2 நாளைக்கு முன்னாடி சைக்கிள்ல போடவெல்லாம் ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு நமக்கு கைய காட்டிக்கிட்டு போறான். நீயும் இருக்கே என்னத்துக்கு? பேருக்கு தான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சேர்த்து 4 பேக்கெட் இருக்கு. என்னைக்காவது ஒரு பேக்கெட்யாவது ரொப்பி இருக்கியா? இல்லையே. கொஞ்ச நேரம் நிறுத்துறியா உன் ஜெனரேட்டர் வாய? என் உயிரே போனாலும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு முத ராத்திரியே உங்ககிட்ட சொன்னா இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் நைட்டே எனக்கு சிவராத்திரியே முடிஞ்சது. இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? சரி நான் கேக்குறதுக்கு சொல்லு. கார் வாங்க முடியுமா வாங்க முடியாதா? கார் வாங்கினா நான் இங்க இருப்பேன், இல்லன்னா நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். என் தம்பி போலீஸ் ஜெயிலர் என்ன ஜீப்ல உட்கார வச்சு சுத்துவான். என்ன இருக்க சொல்றியா இல்ல போக சொல்றியா? உன் தம்பி நேர்மையில எனக்கு அண்ணன். கம்பெனி வண்டியில யாரையும் ஏற விட மாட்டான். அந்த ஆசையெல்லாம் வச்சுக்காத. இன்னும் 4 உதச்சுன்னு வச்சுக்க, என்னோட வண்டியே ஸ்டார்ட் ஆயிடும். நீ இங்கேயே இரு. மாறவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ மாறவே மாட்டேன். நான் என் பிறந்த வீட்டுக்கு போறேன். அம்மாடி அம்மாடி, நான் சொன்னா கேளுமா. நான் சொல்றேன்ல. அம்மாடி நில்லுமா, நான் சொன்னதை கேளுடா. நீ கார் வாங்கினா நான் வருவேன். அது வரைக்கும் என் கூட பேசாத. அம்மாடி செல்லம், செல்லக்குட்டி, நான் சொல்றதை கேளுமா. நான் சொல்றதை கேளுடா செல்லம். ப்ளீஸ் வெளியே போகாதடா. சொன்னா கேளுடா. நான் சொல்றதை கேளு. நான் இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன். நீ சொல்றத எதையும் நான் கேட்க மாட்டேன். என் மேல சத்தியம். இது ஒரு ஓட்ட ஸ்கூட்டர். கிக் அடிச்சாலும் ஓடாது. அடுத்தவங்க வழியில குறுக்கிடுறத தவிர்த்து உனக்கு வர வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். என் வழியில யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள உண்டலன்னு ஆக்கிடுவேன். நீ அதை தவிர்த்து வேற என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மத்தவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்பு. அடுத்தவங்க பர்சனல் லைஃப கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணமும் தப்புதான். என்னோட தப்ப குத்தி காட்டுறதுக்கு நீ யாரு? ஒரு பொறுப்புள்ள மனுஷன். அப்படின்னா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த பப்ளிக்கா கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் ஜெயிலுக்கு அதிகாரி. அந்த அளவு கூட அதிகாரம் காட்டலனா நான் பண்ற வேலைக்கே மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா உன்னோட டிபார்ட்மெண்ட் என்ன? நீ பாக்குற வேலை என்ன? மனுஷனா பிறந்தவங்க கிட்ட டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி பிரிக்கிறது ஒரு மனுஷன் செய்யற வேலை இல்ல. உங்க ஜெயில இருக்கிற மத்த கைதிங்க மேல இல்லாத அக்கறை உனக்கு எதுக்காக மீனா மேல மட்டும்னு தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி ஒரு மனுஷங்கிறதுனாலதான். அதாவது உன்ன மாதிரி இல்லைன்னு அர்த்தம்.
அப்படின்னா நான் ஒரு ராட்சசின்றது உனக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சா? எப்போவும் அப்படின்னா தெரிஞ்சே ஒரு ராட்சசி கூட மனுஷன் போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியும்னு உனக்கு தோணுதா? புராணத்தை படிச்சு பாரு. தாடைக்கு சூர்பனக இவங்கெல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்னு தெரியும்ல. அந்த சரித்திரத்துல உன்னோட பேர் இருக்கணும்னா மத்தவங்க சரித்திரத்தை படிக்கிறத நிறுத்திடணும். சரித்திரத்தை திருப்பி பார்த்தா செல்லரிச்ச பக்கங்கள் தான் இருக்கும். அந்த பக்கத்துல என் பேர் இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டேன். ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு தப்பான ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. புத்திசாலித்தனமா உன் சுயரூபத்தை வெளில கொண்டு வரனா இல்லையான்னு பாரு, அப்போ தெரியும் என்னை பத்தி. என்னோட ஆஸ்தி அந்தஸ்துக்கு முன்னாடி உன்னோட புத்திசாலித்தனம் எல்லாம் வேலைக்கு ஆகாத தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணுக்கு எது தேவையோ அது இல்லாத நீ இல்லாமலேயே போயிடுவேன். நான் அமைதியா பேசிட்டு இருக்கறதால என்ன நீ குறைச்சி எடை போடாத. கோல்ட் பிளடட் மர்டர் எப்பவுமே ஒன்ன மாதிரி கூலா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு என் ஜெயில உள்ள நிறைய கைதிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கைதியெல்லாம் ஒரு காலத்துல உன்ன மாதிரி கூலா பேசினவங்க தான்மா. அந்த ஆசலா வச்சுக்காத, என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன் வருகைக்காக என் ஜெயில் கதவை எப்பவும் திறந்தே இருக்கும்.